பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மீது மிகுந்த மதிப்பும் அன்பும் கொண்டவர். பத்திரிகையாளர்களிடம் நெருக்கமாக பழகுவதோடு செய்தி சேகரிப்பவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்பார். பல பத்திரிகையாளர்களுக்கு உதவிகளும் செய்திருக்கிறார். அவரே ஒரு பத்திரிகையாளர் தான். நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது நடிகன் குரல் என்ற பத்திரிகையை தொடங்கி அதன் பதிப்பாசிரியராக பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். சமநீதி என்ற பத்திரிகையின் உரிமையை வாங்கி அதன் ஆசிரியராக பொறுப்பேற்று நடத்தி வந்தார். அண்ணா என்ற பெயரில் நாளிதழ் ஆரம்பித்து அதன் ஆசிரியராகவும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் பத்திரிகையாளர்களிடம் கோபம் கொண்டதில்லை. அவர்கள் கருத்தை வெளியிடும் உரிமை அவர்களுக்கு உள்ளது என்று கூறுவார். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பத்திரிகையாளர்களை எவ்விதம் மதித்தார் என்பதற்கான ஒரு நிகழ்வை ஒரு பத்திரிகையாளர் விவரித்திருந்தார். அதனை இப்பதிவில் பார்ப்போம். ஒரு பத்திரிகையின் உதவி ஆசிரியரின் சகோதரிக்கு திருமணம். திரைத்துறை செய்திகளை வெளியிடும் பொம்மை பத்திரிகையின் ஆசிரியர் சாரதியிடம் திருமண அழைப்புதலை கொடுத்து எம்ஜிஆரிடம் கொடுத்து விட சொன்னார் அவர். சாரதியும் எம்ஜிஆரை சந்தித்து விஷயத்தை சொல்லி அழைப்புதலை கொடுத்தார். அதை எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் எம்ஜிஆர் பெற்றுக்கொண்டார். திருமணத்துக்கு முதல் நாள் எம்ஜிஆர் அலுவலகத்திலிருந்து சாரதிக்கு தொலைபேசி அழைப்பு. அங்கு சென்ற சாரதியின் கையில் ஆர்.எம். வீரப்பன் ஒரு கவரை கொடுத்து திருமண அழைப்புதலை தந்த பத்திரிகை நண்பரிடம் கொடுத்து விடும்படி உங்களிடம் எம்ஜிஆர் சொல்ல சொன்னார் என்றார். திருமணத்துக்கு சென்ற சாரதி அந்த பத்திரிகை உதவி ஆசிரியரிடம் எம்ஜிஆர் தர சொன்ன கவரை கொடுத்தார். பிரித்து பார்த்த உதவி ஆசிரியர் திகைத்து போய்விட்டார். அவர் சிறிதும் எதிர்பார்க்காத பெரும் தொகை அந்த கவரில் இருந்தது. திருமண செலவுகளை சமாளிக்க அந்த தொகை அவருக்கு பெரிய உதவியாக இருந்தது. எம்ஜிஆரிடம் என் நன்றியை தெரிவியுங்கள் என்று நன்றி பெருக்கோடு சாரதியிடம் தெரிவித்தார் அவர். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், அந்த உதவி ஆசிரியர் எம்ஜிஆரை பற்றி பத்திரிகையில் விமர்சித்து எழுதுபவர். அதனால் ஏற்பட்ட தயக்கத்தால் தான் அவர் எம்ஜிஆரை நேரில் சந்திக்காமல் அழைப்புதலை சாரதி மூலம் கொடுத்து அனுப்பினார் என்பதுதான் ஹைலைட். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.